நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ் 24 தமிழ் இது வந்து என்னென்னா எவ்வளோ பெரிய எங்களுக்கு உதவியாக இருக்குதுன்னு சொன்னால், இங்கே இருக்க அதிகார வர்க்கங்கள் பல விஷயங்களை மறைப்பதை கூட இங்கே இருக்க நியூஸ் தமிழ் திறம்பட செய்தியாளர்களை கொண்டு அந்த செய்திகளை எடுத்து அதை நீர்த்து போகாத அளவுக்கு எவ்வளவு, அதாவது என்ன சொல்கிறது, இதுக்கு நீதிமன்றம் வரைக்கும் செல்கிற அளவுக்கு கொண்டு போகிறது நியூஸ் தமிழ் தான். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களில் பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிட்னி, இது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த சிக்கல் இருந்து கொண்டிருந்த போதும் இது எந்த ஒரு தொலைக்காட்சிகளோ அல்லது அரசியலோ எடுத்து அதை பெரிய நிகழ்ச்சியாக எடுக்காமல் அது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இல்லைங்கிற மாதிரி இருந்த இந்த நிகழ்வை நியூஸ் 24 தான் உலகமளவு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையிலேயே பேசக்கூடிய அளவுக்கு உங்கள் செய்தி கொண்டு போய் சேர்த்து இந்த மக்களுக்கு இந்த கிட்னியை, அதாவது அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கிட்னி விஷயத்தை ரொம்ப பாதிப்பு கூடிய மக்களை என்ன சொல்கிறது, அவங்கள வந்து அவங்கள கரம் கொடுக்கும் விதமாக அவங்க அறியாமை பயன்படுத்தி கிட்னி திருடர்களை உடனடியாக அவங்கள அந்த மீட்டு இந்த வேலைகளை செஞ்சது வந்து நம்ம நியூஸ் தமிழ் தான். அதே போல் புரோக்கர்கள்லாம் கைது செஞ்சதே இந்த நியூஸ் தமிழோடைய செய்தி வந்ததுக்கு பிறகு தான். அதே போல் எங்கள் பகுதியில் இருக்க இந்த சாய ஆலைகள், அந்த சாய ஆலைகளுடைய பிரச்சனைகளையே தொடர்ச்சியாக நீங்கள் கொண்டு போகிறது, அதை கொண்டு போய் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியது இங்கே அரசு அதிகாரிகள் இருந்தால் கூட நியூஸ் தமிழுடைய செய்தி தான் இங்கே இருக்க மக்களுக்கு பாதுகாப்பாகவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இருக்குது. அதே போல் எந்த ஒரு அதிகார மட்டத்துக்கும் அடிபணியாமல் செய்யக்கூடிய இந்த நியூஸ் தமிழ், அதே போல் சமரசம் இல்லாமல் போகக்கூடிய இந்த நியூஸ் தமிழ் மென்மேலும் வளரணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது நியூஸ் தமிழ் சேனல், அதாவது 5ஆம் ஆண்டு தொடங்குறாங்க, வர இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷம். மீண்டும் இந்த வெற்றி பயணத்தை தொடங்க வாழ்த்துக்கிறோம் தொலைக்காட்சி நிறுவனத்தை. ஏன் இந்த வாழ்த்துக்கள்னால், சாமானிய மக்களின் அடிப்படை தேவைகளும் அடிப்படை பிரச்சனைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு எளிமை உரைகளிலும் சரியான நேரத்தை கொண்டு சேர்த்தக்கூடிய தொலைக்காட்சியாக இருக்கிற தொலைக்காட்சியிலே முதன்மையான தொலைக்காட்சியாக நியூஸ் தமிழ் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பள்ளிப்பாளையத்தில், நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் முதன்மையான பிரச்சனை எதுனா, மனிதனோட உறுப்புகள் வந்து பறிக்கப்படுது. அது கிட்னிங்கிற சொல்லக்கூடிய சிறுநீரக திருட்டை முதலில் அம்பலப்படுத்தி, எத்தனையோ சேனல் இருந்தாலுமே செய்தி அளவுக்கு அம்பலப்படுத்தி எதுவும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு நினச்சப்போ பெரிய பிரச்சனையாக்கப்பட்டு அரசு பட்ஜெட்டில் ஏற்றப்பட்டு அரசு அதிகாரிகள் போட்டு குறிப்பாக புரோக்கர்கள் கைது செய்யப்பட்ட அதுக்கு முக்கிய காரணமும் முக்கிய பங்கும் நியூஸ் தொலைக்காட்சி, நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தான். இந்த தொலைக்காட்சி ஏன் அப்படின்னா இன்னொரு பக்கம் இது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரச்சனை மனிதனோட நலனுக்காக பார்த்தீங்கன்னா சாயப்படுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் பெரிய அளவில் அரசு அதிகாரிகளும் அரசு துறை நிறுவனம் செயல்படுது. இத்தனை அதிகாரிகள் இருக்கிறாங்க, இத்தனை பேர் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு உதாரணம் தான் இந்த சிறுநீர் திருட்டில் வந்து இன்றைக்கி ஒரு மருத்துவமனைக்கு இது சீல் வச்சது, ஒரு மருத்துவத்துறை அதிகாரி விசாரணைக்கு அழைத்தது, இங்கே இருக்க புரோக்கர்கள் கைது செய்யுது. இது வரைக்கும் எந்த வரலாற்றில் புரோக்கர்கள் கைது செய்வது தான் முதல் முறையாக இருக்குன்னு கருதுகிறோம். இதுமாதிரி தொடர்ச்சியாக இந்த தொலைக்காட்சி வந்து இதற்போல் சிறப்பாக செயல்படும் மாதிரி வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நாங்கள் நிறையா சேனல் வருதுங்க டிவியில், நாங்கள் பார்க்குறது நியூஸ் தமிழ் மட்டும்தாங்க பார்ப்போம். எங்களுக்கு பள்ளி வேலையாக நாமக்கல் மாவட்டத்தில் நாங்கள் இருக்கிறோங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து கிட்னி திறறது நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன் நிறைய பேர் எடுத்துருக்கிறத. ஆனால் இது வந்து அரசாங்கத்துக்கு கொண்டுட்டு போய் எல்லாம் உலகத்துக்கே தெரியணும், மக்களுங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது நியூஸ் தமிழ் மட்டும்தாங்க. இன்னும் இது வந்து நிறையா தலைமுறையாக நியூஸ் தமிழ் எல்லாத்துக்கும் வந்து நல்லது செய்யணுங்க. இன்னும் இந்த கிட்னி எடுக்கிறத பற்றி எல்லாத்துக்கும் நிறையா பரபரப்பாக போகணுங்க நியூஸு. இந்த கிட்னி மேட்ரை வந்து நீங்கள் தான் உலகத்துக்கே கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப விஷயந்தாங்க. இது நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மக்கள் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கணுங்க எல்லாருமே. நியூஸ் தமிழுக்கு நம்ம பாராட்டுங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துலேருந்து பேசுகிறேங்க. எனக்கு நினப்பு தெரிஞ்ச வயசுலேருந்து, சின்ன வயசுலேருந்து கிட்னி இங்கே பள்ளிப்பாளையத்தில் அதிகமாக திருடுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டுக்கிறேன். இதுவரையிலும் நான் டிவிலேயே எதுலேயும் பார்க்கல. ஆனால் இது வந்து பப்ளிசிட்டி மக்களுக்கு வந்து பெருமையாக சொல்லி வந்தது நியூஸ் சேனல் மட்டும்தான். இதே மாதிரி மக்களுக்கு அனைத்துக்கும் இது எந்த இது வராத அளவுக்கு நல்ல முறையாக செய்யுங்க. பள்ளிப்பாளையம் சுப்பிரமணி. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியானது 5ஆம் ஆண்டிலே இந்த அடியெடுத்து வைக்கிறது. அதற்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே, தளபதியின் சார்பிலே, பொதுச் செயலாளருடைய சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்னி என்பது மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி அந்த கிட்னி திருட்டு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதை இந்த உங்களுடைய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தான்
பட்டவர்த்தனமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்பதற்கு இன்று அரசாங்கத்தின் மூலம் மட்டுமல்ல கோர்ட் மூலமும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க சொல்லி எடுத்ததின் விளைவாக இன்று எத்தனையோ ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் இன்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் எங்களுடைய தளபதி அவர்கள் ஏற்கனவே திருச்சியிலே நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே இதை பற்றி விரிவாக பேசியிருந்தார். இந்த நிகழ்வின் மூலமாக மக்களுக்கு உடனுக்குடன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீடியாவும் மக்களுக்கு எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த வகையிலே நம்முடைய நியூஸ் தமிழும் எந்த செய்தியானாலும் முந்திக்கொண்டு உண்மை நிகழ்வுகளை உறக்க கூறிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய இந்த சேனலானது மென்மேலும் வளர்ந்து மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பணியை செவனே தொடர எங்களுடைய தமிழக வெற்றிக்கலைஞர் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.